கர்த்தரின் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளைக்காக உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நாம் வேதத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 படிக்க போகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராக யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமீன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்புங்க. உங்களுடைய பாரங்கள் சுமைகளை எல்லாம் காலை வேளையில் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைங்க. ஆண்டவர் செய்கிற எல்லா நன்மைக்காகவும் ஒவ்வொரு வேளையும் நன்றி சொல்லுங்கள். சின்னதாக பண்ணிட்டு போகும்போது நமக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கையை பெருசாக மாற்றுவார். கர்த்தர் நம்ம இந்த காலை வேளையில் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஆமே. ஸ்தோத்திரம். நன்றி.